வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் புதிய அதிசயங்களை கொண்டு வருகின்ற ஒரு தீர்க்கமான பயணம். அந்த பயணத்தில் நம்மை வழிநடத்தும் ஒளியூட்டும் பல சுடரொளிகள் நம்மை சுற்றி உண்டு. அந்த ஒளிகளில் ஒன்று நம்மால் தேர்ந்தெடுக்கப்படும் நம்மை ஈர்க்கின்ற அந்த விளக்கு. உன் மனதிற்கு பிடித்த விளக்கை இன்று நீ தொட்டிருக்கின்றாய். இது ஒரு சாதாரண தேர்வு கிடையாது, உன் உள்ளத்தின் அழுத்தமான எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. இது உன்னுடைய விருப்பம் மட்டுமா? உன்னுடைய ஆன்மாவினுடைய அழைப்பு. அந்த விளக்கு எந்த திசையில் பிரகாசிக்கின்றது என்பதை நீயே உணர்ந்து விட்டாய். அதற்காக நீ எடுத்த ஒரு சாதாரண அடிதான் இப்பொழுது எதிர்பார்க்காத மகிழ்ச்சியை உண்டாக்கி தரப்போகின்றது. ஏனென்றால் இது ஒரு மாயை அல்ல, இது முருகனுடைய அருள் வாக்கு. நான் சொன்னதன் காரணமாக தான் நீ இந்த விளக்கை தொட்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் சில முடிவுகள் நம் அறிவால் மட்டுமல்ல, அருளால் எடுக்கப்படும் என்பதை உணர வேண்டும். நாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்கின்றோம், ஆனால் அந்த ஒவ்வொரு அடிக்குள்ளும் தெய்வீக உந்துதலும் இருக்கின்றது. மனதிற்கு பிடித்த ஒன்று என்பதை வைத்து நாம் தேர்வு செய்தோமே என்றால் அது விருப்பம் மட்டுமல்ல, அது ஒரு தீர்வாகவும் மாறும். மனதை ஈர்க்கக்கூடிய ஒளி மனசாட்சியின் வழிகாட்டும் ஒளியாக இருக்கின்றது. முருகன் அதனோடு ஆசீர்வாதத்தையும் இணைத்து உன் வாழ்க்கையில் அதிசயங்களை இப்பொழுது உருவாக்கத்தான் தயார் நிலையில் இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். இது ஒரு முடிவு அல்ல, உனக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அருளின் நிகழ்வு. வாழ்க்கையில் சில சந்தோஷங்கள் தாமதமாக வருவது போல தோன்றும், ஆனால் அது தாமதம் மட்டுமல்ல, உனக்காக தயார் செய்யப்பட்ட பல நன்மைகள் அடங்கிய ஒரு கூடம். இன்றைக்கு உன் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சி ஒரு வெற்றியின் தொடக்கம். முருகனுடைய வார்த்தைகள் உனக்கு வாக்காக கேட்கின்றது. உனக்காக நான் எதிரியை விலக்கியுள்ளேன். நான் உனக்காக வாய்ப்பை உருவாக்கியுள்ளேன். இந்த வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் தடைகள், சோதனைகள் என்று நினைத்து விடாதே. அது உன்னுடைய வாழ்க்கையை செதுக்குகின்றது. நாம் உழைப்பதை விட நமக்குள் ஒளிந்திருக்கும் அந்த நம்பிக்கையை தான் முருகன் எப்பொழுதும் பார்ப்பான் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள். அந்த நம்பிக்கையில்தான் இன்று விழுந்த உன் தேர்வான நிகழ்வு. நீ இப்பொழுது இந்த விளக்கை அருமையாக தொட்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கை இப்பொழுது மாறப்போகின்றது. ஒளி விளக்காக, தீபமாக அந்த தீபத்தின் ஒளி உன்னுடைய வாழ்க்கையில் மிளிர தொடங்க போகின்றது. நீ தொட்ட இந்த விளக்கு, அது உனக்குள் ஒளிந்து கிடக்கும் அந்த வருண வாக்கின் வெளிப்பாடு. நீண்ட நாட்களாக உன் மனதில் இருந்த கேள்விக்கு இன்று பதில் கிடைத்திருக்கின்றது. மனதிற்கு பிடித்த ஒன்றை தொடும் தருணம் அது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது மன நிறைவு, தெய்வத்தின் அனுமதி, தன்னம்பிக்கையின் சங்கமம். நான் உன்னிடம் இருந்தே இந்த தேர்வை எடுத்தேன். நீ விழித்திருந்தாய், காத்திருந்தாய், அடிக்கடி ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீ உணராத ஒரு அதிசயம் உன் அருகில் வந்து விட்டது. நீ தானாக செல்லும் பாதை இது. இனி முருகனின் பாதையாகவும் அது மாறப்போகின்றது. அதனால் இப்பொழுது நிகழும் எல்லாமே வெற்றியை நோக்கிதான் இருக்கும். நாம் என்ன செய்கின்றோம் என்பது முக்கியமானால் நாம் ஏன் செய்கின்றோம் என்பதுதான் உண்மையான தீர்ப்பை தரும். உன் செயல் பின்னணியில் இருக்கின்றது ஒரு தீரமான நம்பிக்கை. அது முருகனிடம் இருக்கும் முழுமையான ஒப்புதல். இன்று நீ தொடும் ஒவ்வொரு விஷயமும் நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது. ஒளி கதிர்கள் உன் வாழ்க்கையை திசை திருப்ப வந்து விட்டது. மனதில் தோன்றும் ஒவ்வொரு உணர்வுக்கும் இனி தெய்வத்தின் அடையாளம் உனக்கு தெரியும். நாம் அதை உணர்கின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் விசித்திரங்கள் புரிய ஆரம்பிக்கும். நான் சொல்லும் வார்த்தைகளில் நீ உறுதியை பெறுகின்ற அந்த உறுதிதான் உனக்காக அமைக்கப்படும் புதிய கட்டிடம். இன்று நீ இடுகாடாக நினைக்கும் இடம் நாளை பூத்த பூங்காவனமாக மாறும். உன் சக்தியை எழுப்பக்கூடிய ஒளி, அதை இன்று நீ மனநிறைவோடு பிடித்து விட்டாய். அருளின் தொடர்ச்சி. மனதில் இருந்து ஒருமுறை கேட்பாய், ஏன் என் வாழ்க்கை இப்படி சுழல்கின்றது? முருகா, பதில் சொல். நான் உனக்கு பதிலை சொல்கின்றேன். நான் உனக்கு ஒரு சுழற்சி முடியும் நேரத்தில் வெளிச்சத்தை காட்டப் போகின்றேன் என்று. அந்த வெளிச்சம்தான் இன்று நீ தொட்டிருக்கக்கூடிய இந்த விளக்கு. மனதில் இருந்த பசி இன்று நிம்மதியாகி விட்டது. பரிதாபத்தை தவிர்த்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளப் போகின்ற தருணம் வந்து விட்டது. இன்பங்கள் தொடர, துன்பங்கள் முடிய என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையை நிரம்பி வைத்திருக்கின்றது. மாற்றம் எப்பொழுது வரும் என்று காத்திருப்போம், ஆனால் அந்த மாற்றம் வரும் தருணம் தானாகவே நம்மையும் தேடி வருகின்றது. நீ அதை வரவேற்க தயாரான நிலையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். முருகனுடைய வார்த்தைகளில் அமைதியும் உந்துதலும் இருக்கின்றன. என்னுடைய சொற்பொழி ஒரு நியாயமான தீர்ப்பை போல அமையும். நான் சொன்னதன் காரணமாக நீ தொட்டிருக்கின்ற அது உன் செயல்களில் முருகன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டதை காண்பிக்கின்றது.
உன்னுடைய ஒவ்வொரு செயலும் இனி என்னுடைய ஆசீர்வாதங்களால் நிரம்பும். உன் உள்ளத்தில் ஒரு ஒளிமணியாக அது மாறும். அந்த ஒளிமணிகளை சேர்த்து உருவாகின்றதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி பாதையாக இருக்கும். வெற்றி என்பது வெளியில் இருந்து வரும் ஒன்று அல்ல, உள்ளத்திலிருந்து முதலில் கிளம்புகின்றது என்று பலமுறை சொல்லி இருக்கின்றேன். நீ கொண்ட நம்பிக்கையால் தான் இன்று இந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. தெய்வீக ஒத்துழைப்புடன் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும் என்று ஒரு பதிவை சொல். நீ என் மீது வைத்துள்ள அந்த நம்பிக்கையை வெறுமனையே நான் விட்டுவிட மாட்டேன். நிச்சயம் நிறைவேறும் என்று ஆழமாக நம்பிக்கையோடு சொல். இப்பொழுது உனக்கு கிடைத்துள்ள சந்தர்ப்பம் அதிசயமாய் மாறும். வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத நேரத்தில்தான் நன்மைகள் வந்து சேரும். உண்மையாக ஆச்சரியப்பட வைக்கின்ற நன்மைகள் அதுதான். உன்னால் கூட நம்ப முடியாத அளவில் மாற்றங்கள் வரப்போகின்றது. வழிகாட்டியாக உன் வாழ்க்கைக்கு இந்த முருகன் இருந்து ஒவ்வொரு நாளும் புதிய அத்தியாயத்தை நானே எழுதப் போகின்றேன். நீ நம்பாத விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இன்று தொடங்கும் ஒவ்வொரு நிகழ்வும் வெற்றியின் வாசலை திறந்து கொண்டே இருக்கும். உன் செயல், சிந்தனை இரண்டும் ஒரே நேரத்தில் ஒத்திசைவாகும் பொழுதுதான் அருவியாய் வெற்றியும் சாந்தியும் பிறக்கும். மனதில் அமைதியும் முன்னேற்றமும் குடிகொள்ளும். அந்த நிலையை இன்று நீ அடைந்து விட்டாய். எதுவாக இருந்தாலும் வெற்றி என்பது முருகன் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடையாக மாறிவிட்டது. அதை பெறுவதற்கு தகுதி மட்டுமா வேண்டும்? அறிவு, நம்பிக்கை, நேர்மை அனைத்தும் தேவைப்படும். இவை அனைத்தும் உன்னிடம் இருக்கின்றது. அதனால்தான் உன்னிடம் இப்பொழுது நான் பேசுகின்றேன். இன்று உன் வாழ்க்கையில் நீ நடந்து வந்த ஒவ்வொரு அடியும் நீ நினைத்ததற்கும் மேலான அர்த்தத்தை உனக்கு கொடுக்கும். அதை நீ உணர்ந்தால் தீய நினைவுகள் எல்லாம் பறந்து போய்விடும். முருகன் வார்த்தை ஒரு மருந்தாகவும் ஒரு மெழுகுவர்த்தியாகவும் செயல்படுகின்றது. வாழ்க்கை என்னும் இருள் அறையில் அந்த மெழுகுவர்த்தியை தொட்டவுடன் வெளிச்சம் பரவும். அதுபோல உன் வாழ்க்கையில் ஒளி கதிர்கள் இப்பொழுது நீ தொட்ட தீபத்தின் காரணமாக விரிவடைந்திருக்கின்றது. உன் ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவை நிறைவேறும் நம்பிக்கை மட்டும் போதுமானது. நம்பிக்கையை முருகன் இன்று உனக்கு உறுதி செய்திருக்கின்றேன். நீ தொட்ட ஒளி உன் வாழ்க்கையை புதிய படிக்கட்டிற்கு அழைத்து சென்று விட்டது. இப்பொழுது அந்த படிக்கட்டுகளில் நீ அழகாக ஏறுகின்றாய். மிகுந்த அமைதியோடும் தெளிவோடும். மனதில் இருந்த குழப்பங்கள் அத்தனையும் தீர்ந்து விட்டது. ஏனால் வழிகாட்டி இந்த முருகன். நான் சொன்ன விஷயத்தை நீ மனதிற்குள் நன்றாக ஆழமாக பதித்து வைத்துக்கொண்டு இந்த முருகனை நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு படியாக ஏறும் பொழுது ஒவ்வொரு நல்ல விஷயமாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். முடிவுகளுக்கு முன்னால் தான் சோதனைகள் அதிகமாக இருக்கும். அந்த சோதனைகள் நம்மை தயார்படுத்துகின்றது. முருகன் அனுப்பும் சோதனை என்பது தன்னை நம்பும் ஒருவரை உயர்த்ததான் எப்பொழுதும் அமைக்கப்படும். என்னிடம் ஒரு விஷயத்தை கேட்டிருக்கின்ற, அதற்கான நன்மை இப்பொழுது உனக்கு வழங்கப்படும். திடீர் சந்தோஷம் வெளிப்படும். திடீர் நன்மை ஏற்படும். நீ கேட்காத அத்தனை நன்மைகளும் வரிசையாக உன் வாசலில் வந்து நிற்கும். நல்லது நடக்கும்.